அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நேற்றைய தினம் ஜர்ஜசீர், எஸ்தஜுர் போன்ற மன்னர்கள் எப்படியெல்லாம் அழித்தொழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்றை பார்த்தோம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில் ஒரு புது முயற்சி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ஏற்படுகிறது. ரோமர்களை வெற்றி கொள்ள வேண்டும், அதற்கு கப்பற்படை தேவை. சையதுனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிரியாவினுடைய கவர்னராக இருக்கிறார்கள். இந்த கப்பற்படை செய்ய வேண்டும் என்பதற்காக அனுமதி கேட்கிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல. அவர்களும் அனுமதி கொடுக்கிறார்கள். ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்தி சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையும், போர்படை இப்படி கப்பற்படை ஒன்று தயாராகிறது மட்டும்தான் சொல்லணுமே தவிர அதில் சேருங்கன்னு கூட நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை அதை அறிவிப்பு செஞ்சது தான் தாமதம். கூட்டம் கூட்டமா மக்கள் எல்லாம் வந்து சேர்றாங்க. சேர்ந்ததுக்கு பிறகு இந்த ரோமர்களை வெற்றி கொள்ளணும். அவங்க வந்து அந்த கடற்படையில பயங்கரமா இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கீழே என்ன பண்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு கைஸ் அல் ஜஸ்ரி அப்படின்ற சஹாபியுடைய தலைமையில கிட்டத்தட்ட ஒரு சஹாபாக்கள் குழுவை என்ன பண்றாங்க, கப்பற்படைக்காக அனுப்புறாங்க. அப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று சொல்றாங்க, என்னன்னா, நீங்க போர் செய்ய போறீங்க, மிகப்பெரிய போர் தான், எதிரிகள் லட்சக்கணக்கில் இருக்காங்க, நம்ம சிறிய எண்ணிக்கை தான். இருந்தாலும் ஒருவேளை நீங்க வெற்றி கொண்டுட்டீங்க அப்படின்னா எதிரிகள் யாரையும் கொலை செஞ்சிடாதீங்க, அவங்கள என்ன பண்ணிடுங்க, உஷாரா, அதாவது கைதிகளை ஆக்கிருங்க. கைதிகள் ஆக்கிட்டு அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம், நீங்க வந்து இந்த கப்பற்படையை எப்படிலாம் தயாரிக்கிறீங்க அதற்கான அந்த வித்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அனுமதி வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியில மிகப்பெரிய போர் நடக்குது. ஒரு வழியா பல இழப்புகளுக்கு பிறகு அந்த கப்பற்படையில ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த நாடு எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, அந்த நாட்டுல ஒரு சில சோர்ஜர்கள் விட்டுடுறாங்க. விட்டுட்டு இவங்களுக்கு எல்லாருமே நீங்க வந்து என்ன ஆட்சி நீங்க செய்றீங்களோ அதை செஞ்சுக்கிறலாம், ஆனா வருடத்திற்கு இவ்வளவு எங்களுக்கு என்ன பண்ணிடணும், நீங்க வந்து இஸ்லாமிய ஆட்சிக்கு நீங்க கொடுத்துடணும். அதே மாதிரி எங்கள்கிட்ட ஒரு சில போர் வீரர்களை நாங்க உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கு நீங்க பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கப்பற்படையினுடைய பயிற்சியை மட்டும் கொடுத்தா போதும், உங்களை நாங்க அப்படியே விட்டுறோம்னு சொல்லி மிகப்பெரிய போருக்கு பிறகு கிடைத்த வெற்றியை இப்படி விட்டுறாங்க. அப்புறம் போர் வீரர்கள்லாம் தயாராகிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட அபு ஆமீர் அப்படின்றவங்களுடைய தலைமையில பயங்கரமான ஒரு போர் செய்யப்படுது. பல இடங்கள் இஸ்லாத்துக்கு வருது. ஷர்ஸா, கிர்மான், குராசான், நைசாபூர், இந்த இடங்கள் எல்லாத்தையும் அப்படியே வெற்றி கொண்டுகிட்டே போறாங்க. சைனாவுடைய எல்லை வரைக்கும் வந்துடுறாங்க. இதோட அந்த ஆட்சி பகுதியை விரிவுபடுத்தினது மட்டும் இல்லை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதோட ஒரு சில விஷயங்கள் செஞ்சாங்க. என்னன்னா, சோல்ஜர்களுக்கு என்ன தேவையோ அதையும் கொடுத்தாங்க. அதோடு சேர்த்து நிர்வாகத்தை பலப்படுத்தினாங்க, மஸ்ஜிதுகளை கட்டினாங்க, ரோடு போட்டாங்க, அதுக்கப்புறம் கடை வீதிகள் வைத்து கொடுத்தாங்க, கிணறுகள் எங்கெங்க தேவையோ அதெல்லாம் செஞ்சாங்க. இது மாதிரி நிர்வாகத்துக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் ஹசானால இருந்து ஃபுல்லா செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. ஹிஜ்ரி 27 என்ன பண்றாங்க, காபத்துல்லாவுக்கு தவாப் செய்யறதுக்கு இடம் இல்லை. அப்போ சுத்தி இருக்கிற மக்கள் குடில்களுக்கெல்லாம் போய் அவங்களுடைய வீடுகள்லாம் போய் பேசி அவங்களுடைய வீட்டுக்கு என்ன ரொக்கமோ அதை டபுள் மடங்கா கொடுத்து அந்த இடத்த வாங்கி, ஹசானாவுடைய பணத்துல இருந்து இல்லை, தன்னுடைய சொந்த பணத்துல இருந்து வாங்குறாங்க. வாங்கி இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய இடத்துலதான் நம்ம காபத்துல்லாவே இருக்குது. அந்த அளவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அந்த இடத்த ஃபுல்லா வாங்குறாங்க. இதே மாதிரி ஹிஜ்ரி 29 பார்த்தா நபவியை சுத்தி பற்றாக்குறை ஏற்படுது. அங்கேயும் போய் இதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு காசு தரேன்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் மதீனா அந்த நபவியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, நாங்க எங்களுடைய சொத்தை நாங்க நபவிக்காக கொடுக்குறோம், மஸ்ஜித் நபவிக்காக கொடுக்குறோம்னு சொல்லி
தானா வந்து கொடுத்தாங்க. இப்படி 6 வருடங்கள் சிறப்பா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்துதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட உஸ்மான் ரலியல்லாஹு வயசு 80. இப்போ 80 வயசு கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டாங்க. அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்குதுன்னா, இப்னு சபா அப்படின்ற ஒருத்தன், ஹக்கீம் இப்னு ஜபலான்னு ஒருத்தன். இதுல ஹக்கீம் இப்னு ஜபலான்றவர் ஒரு முஸ்லீம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, திம்மிகள்லாம் யார் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களெல்லாம் அடிச்சு காசை புடுங்கிறது, இந்த வேலையெல்லாம் உள்ள பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த இந்த நேரத்துல தான் யார் வர்றா அப்படின்னா, இப்னு சபான்ற வர்றான். அவன் ஒரு யகூதி. யகூதி ஆனா இஸ்லாத்தை எப்படியாச்சும் அழிச்சிடணுன்ற அந்த எண்ணம், அந்த இதெல்லாம் அவன்கிட்ட இருக்குது. இவன் வந்து இந்த இடத்துக்கு வர்றான். வந்து பார்த்தா அங்க உள்ள மக்கள் பசரான்ற இடத்துக்கு வர்றான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அங்க மக்களுடைய நிலைப்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறான். மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, ரசூல்லா மேல மிகப்பெரிய அளவு கடந்த அன்பு நேசம் வச்சிருக்காங்க. ரெண்டாவது, கவர்னர்களுக்கு வந்து இந்த ஆட்சியில வந்து ஒரு விசாலத்தன்மை இல்லை. அதாவது அவங்கள வந்து நெருக்கிற மாதிரி இருக்குது. கவர்னருக்கு ரொம்ப கெடுபிடியா இருக்குது. அப்ப எங்களை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரி சூழல்ல கவர்னர்கள் இருக்காங்க. இந்த 2 சூழலையும் பார்த்துட்டு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டான். என்னன்னா, ரசூல்லா இந்த உலகத்துக்கு வருவாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். இவங்க ஏற்கனவே ரசூல்லா மேல முஹப்பத்து. அப்படி உடனே ரசூல்லா வருவாங்களே, என்ன சொல்றீங்க, என்ன ஏது அப்படின்ற உடனே ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதுறான். என்ன குர்ஆன் ஆயத்தை? இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மாத். உங்களை திருப்பி நம்ம கொண்டு வருவோம் நல்லா சொல்றான்ல, ரசூல்லா கிட்ட தானே சொல்றான். இல்ல ராத்துக்க இலா மாதுன்னு சொல்றான். அது மக்கா மதீனால இருந்து ரசூல்லா மதீனால இருக்கும்போது திருப்பி மக்கா கொண்டு வருவோம்னு சொன்னதுக்காக இறங்கின வசனம் அது. அந்த இதை கொண்டு வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்களா இல்லையா? ஆமா ஆமா. அப்போ ரசூல்லா வருவாங்களா? ஈசாவே வர்றாங்கன்றப்போ நம்ம நபியாச்சே வருவாங்களே அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுறான். மக்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கிளம்புது. இன்னொரு பக்கம் அஹ்லு பைத்தாச்சே, யாரு? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தவங்க அவங்கள கலீஃபாவா ஆக்கிட்டோம்னு சொன்னா நம்ம கவர்னர்கள்லாம் என்ன கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரலாம், இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ அஹ்லு பைத்தை வந்து நம்ம வந்து கவர்னர் ஆக்கணும், கலீஃபா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இப்படியே பிரச்சனைகளை உள்ள கிளப்புறான். இது எல்லாம் யாருக்கு தெரிய வருது? உஸ்மான் ரலியல்லாஹு தெரிய வருது. அவனை கூப்பிட்டு வர்றாங்க. வந்த உடனே, இல்ல நான் தெரியாம செஞ்சுட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறான். சரி போப்பா, ஆனா நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, பஸ்ராக்குள்ளேயே நீ கால் எடுத்து வைக்க கூடாது அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான், நேரா கூஃபாவுக்கு போறான். கூஃபாவுக்கு போனா அங்க உள்ள மக்கள் வேர்க்கனையே என்ன பண்றாங்க, பல பிரச்சனைகள் பண்றவங்க. அவங்க என்னன்னா, வேர்க்கனே யார் யாரெல்லாம் கவர்னர் வராங்களோ இவங்களுக்கு இவர் சரியில்லை அவர் சரியில்லை, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய சஹாபாக்கள், சாத் இப்னு அபி வக்காஸ் வராங்க சரியில்லையா, அம்ர் இப்னு ஆஸ் வராங்க சரியில்லை, இப்படியே வரக்கூடிய கவர்னர்கள் எல்லாத்தையும் சரியில்லைன்னு சொல்ற மக்கள். இவன் வந்து சேர்ந்த உடனே இவன் சொல்ற எல்லா கருத்தையும் கேட்டுக்கிட்டு தலையாட்டி ஆயிரக்கணக்கான பேர் இவனுக்கு பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது உடனே தகவல் தெரிஞ்சு கூட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இப்பயும் இல்ல நான் விட்டுருங்க, என்னை உமர் அலியெல்லாம் இருந்தா கதையே வேற, அப்பயே அவனை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. உஸ்மான் அலியா இறக்கத்தோடு என்ன பண்றாங்க, விட்டுடுறாங்க. இவன் திருப்பி என்ன பண்றான், எங்க போறான்னா சிரியாவுக்கு போறான். சிரியால யாரு கவர்னரா இருக்கா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்போம். யாரு? கரெக்ட், முஆவியா ரலியல்லாஹு தஆலா கவர்னரா இருக்காங்க. அப்போ முஆவியா இந்த வேலை நடக்கல. ஏன்னா கீழே பயங்கரமான கட்டுக்கோப்பான ஆட்சியை வந்து அவங்க இருக்கிற அந்த மாகாணத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவன் வந்து என்ன பண்ணி விட்டான்னா, நேரா அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பத்தி கூட பேசினாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மிகப்பெரிய சூஃபி. அப்ப அவங்கள்ட்ட போய் என்ன பண்றான், லைசா போட்டு வைக்கிறாங்க. இங்க பாருங்க, இவர் வந்து மக்களுடைய பணம்னு சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய பணம்னு சொல்றாங்க. அதனால ஹசானால ஃபுல்லா சேர்த்துக்கிட்டே இருக்காங்களே தவிர எதையும் மக்களுக்கே கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்ன உடனே நேரா இவங்க அபூதர் ரலியல்லாஹு தஆலா நேரா போறாங்க. முஆவியா உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையே ஏற்பட்டுருது. கடைசியில முஆவியா சரி நான் மக்களுக்கு கொடுத்துடுறேன்னு சொல்லி கொடுக்கவே செஞ்சுட்டாங்க. ஆனா ஒரு சில மன சங்கடம் மட்டும் ஏற்பட்டுருது. அடுத்து இவன் என்ன பண்ண, நேரா அபூ தர்தான் ரலியல்லாஹு கிட்ட போனான். போய் இதே மாதிரி பிரச்சனை கிளப்பி விடுறான். இந்த பாருங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அப்படி இப்படின்னு. நேரா அபூ தர்தா ரலியல்லாஹு தானே அவனை கையை பிடிச்சிட்டு நேரா முஆவியா வந்தாங்க. இங்க பாருங்க, இவன் தான் உள்ள இன்னும் எல்லாத்தையும் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே உங்களுக்கும் அபூதருக்கு நடந்துச்சா, அதை கொளுத்தி போட்டதே இவன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நேரா நான் இவனை போய் உஸ்மான் அலியை ஒப்படுறேன், உஸ்மான் அலியிட்ட கொண்டு போறாங்க. உஸ்மான் அலியான திருப்பி என்ன பண்றாங்க, அது இதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு தப்பிச்சு ஓடிடுறான். ஓடினவன் நேரம் எங்க போறான் அப்படின்னா ஜசீரான்ற பகுதிக்கு போறான். அங்க போனா அங்க யாரு கவர்னராக்கானா, அப்துல் ரஹ்மான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார். அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்காங்க. காலித் இப்னு வலீத் எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி ஆட்சி, அதே மாதிரி நேர்மை நீதி. சொல்லிட்டாங்க அவன்கிட்ட, மவனே நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தனா பூமிக்குள்ள உன்னை புதைச்சிடுவேன் அப்படின்றாங்க.
அவனுக்கு பார்த்தா இங்க வேலையாகாது போல அப்படின்ட்டு ஈஜிப்துக்கு கிளம்புறான். இப்படியே பல பிரச்சனைகளை கிளப்புறான். என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நிகர் செய்யாத ஒன்றை வந்து உஸ்மான் செய்யறாங்க அப்படின்னு ஈஜிப்தில் போய் சொல்றான். என்ன செஞ்சாங்க அப்படின்னா 2வது பாங்க கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி கூடும்? இப்பயும் கூட பாத்தீங்கன்னா ஒரு சில பள்ளிகள்ல ஒரு பாங்கு தான் சொல்றாங்க. 2வது பாங்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு கிளப்பி விடுறான். அடுத்து அந்த படியில உட்கார்றதுல பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது படியில உட்காருவாங்க ஜும்மால. அபூபக்கர் பார்த்தாங்க 3வது படியில நம்ம உட்கார வேணா 2வது படியில இருந்துப்போம் அப்படின்னு நிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு படி தான் ஏறுறாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு திருப்பி 3வது படி இப்பெல்லாம் நம்ம நடைமுறையில் எப்படி இருக்கோ அப்படி செய்யறாங்க. இப்ப இதை இவன் என்ன சொல்றான், அவங்களுக்கு ஈக்குவலா இவர் என்ன பண்ணி இவங்க செய்யாம என்ன பண்ற ரசூலுல்லாஹ்க்கு ஈக்குவலா வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை, அதை ஒரு பிரச்சனையா கிளப்பி விடுறான். அதுக்கப்புறம் 3வது விஷயம் என்ன பிரச்சனை கிளப்பி விடுறான் அப்படின்னா, குரானை எரிக்கிறாங்க உஸ்மானு. ஜாமியுல் குரான் நம்ம சொல்றோமா இல்லையா, ஒரு சில தவறான பிரதிகள் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் எரிக்கதான் செஞ்சாங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. ஏன்னா மக்கள் நிறைய பேர் கேட்டு எழுதினாங்க, இது பண்ணியிருந்தாங்க. அதனால தவறான பிரதிகள் நிறைய வந்துருந்துச்சு. அதை எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஒரு பெரிய டீம் அமைச்சு அதை சரியான முறையில எரிச்சிடுறாங்க. இதை வந்து இவன் ஒரு ஃபித்னா ஃபசாத கிளப்பி இப்படி சொல்லி அனுப்புறான். இப்படி இப்படி இப்படியா ஒவ்வொரு இடத்துலயும் இவனுக்கு கூட்டம் பயங்கரமா சேர்ந்துருது. சேர்ந்ததுக்கு அப்புறம் சரியான சந்தர்ப்பம் பார்க்கறான். பார்த்தா ஹஜ்ஜு வரப்போகுது. அந்த நேரத்துல என்ன பண்றான், எல்லா இடத்துலயும் அவனுடைய ஆட்களை ஃபுல்லா கூப்பிட்டு நேரா இங்க எல்லாத்தையும் என்ன பண்றான், மதீனாவுக்கு வர வைக்கிறான். மதீனாவுக்கு வர வைக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துலையும் திரட்டி திரட்டி மதீனாவுக்கு வர வைக்கிறான். யாராச்சும் கேட்டா என்ன கூட்டமா போறீங்க என்னன்னு கேட்டா, நாங்க உம்ராவுக்கு போறோம் அங்க போறோம் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க எல்லாம் வந்துருங்கன்னு சொல்லி வர வைக்கிறான். இப்போ மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா பயங்கரமான சூழ்நிலை. என்ன அப்படின்னா யாருமே இங்க இல்லை, எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க. ஒரு சில அலி ரலியல்லாஹு தஆலா போன்ற ஒரு சில சஹாபாக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்துல இவன் வந்து பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கி என்ன பண்றான், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொலை செஞ்சிடணும் அப்படின்ற திட்டத்துல தான் வர்றது. அவங்கள வந்து ஏதாச்சும் இல்லாம ஆக்கி அலி ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணணும், ஹலீஃபா ஆக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஃபித்னா ஃபசாத கிளப்புறான். அப்போ எங்களுக்கு எதுக்குப்பா இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு கேட்கறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி மாத்தி கொடுக்கணும். இந்த எஜிப்துல வந்து யார் இருக்கா, அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் இருக்காங்க, அவங்கள வந்து மாத்தி அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் எங்களுக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ நான் இதை உஸ்மான் சொல்றேன், இதுக்காக எதுக்கு இவ்வளவு பேரை கூட்டிட்டு வர்றப்பா அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு சொல்லி என்ன பண்றாங்க, போய் கேட்கறாங்க. உஸ்மான் எழுதி அனுப்பிடுறாங்க. அவங்கள மாத்த சொல்லி எழுதி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே போகிற மாதிரி கொஞ்சம் போயிட்டு திருப்பி 4வது நாள் என்ன பண்றாங்க, மொத்தமா கிளம்பி வந்துட்டாங்க. திருப்பி கிளம்பி வந்து பெரிய பிரச்சனையை உண்டாக்குறாங்க. உஸ்மான் மோசம் பண்ணிட்டாங்க, உஸ்மான் மோசம் பண்ணிட்டாங்க, உஸ்மான் மோசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. என்னடா என்ன பிரச்சனை பண்ணாங்க நளின கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு நபர் வந்து போய்கிட்டு இருந்தார் குதிரையில, அவரை பிடிச்சி நாங்க பார்த்தோம். உள்ள வந்து ஒரு பையில வந்து ஒரு லெட்டர் இருந்துச்சு. இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்லாம் ஆட்சியில வைக்க வேணாம், இதே மாதிரி யார் யாரெல்லாம் பிரச்சனை கிளப்புறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணிடு, ஒரு பெரிய படையை திரட்டிட்டு இங்க வந்துரு அப்படின்னு அதுல எழுதி இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு சீல் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்றாங்க. என்னடா இது மிகப்பெரிய பொருளையா போச்சு. அலியில இருந்து பயங்கரமான ஞானம் உள்ளவங்க கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா, நீ கூஃபால இருந்து வர்ற, நீ பஸ்ரால இருந்து வர்ற, நீ இங்க இருந்து வர்ற, 2 பேரும் நீங்களாம் உங்க உங்க ஊருக்கு போனாலே திருப்பி வர்றதுக்கு 6 நாள் ஆகும். 4 நாள்ல எப்படி நீங்க திரும்பி வந்தீங்க? 4 நாள்ல எப்படி திரும்பி? இவனை எங்க பாத்தீங்க? இந்த இடத்துல பார்த்தோம். சரி, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இங்க இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு 6 நாள், திருப்பி அந்த இடத்துல நீங்க வரமே அதுக்கு 6 நாள், 12 நாள்ல இருக்கணும். நீங்க எப்படி 4 நாள்ல திரும்பி வந்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிறாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. இதெல்லாம் கொண்டு வந்து அவங்கள்ட்ட காமிக்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் ரலி அப்பையும் என்ன பண்றாங்க, அந்த இரக்கத்தோட என்ன பண்ணிடுறாங்க, விட்டுறாங்க. அவங்க செய்த அந்த எதுக்காக அதை செய்தாங்க அப்படின்னா, அவன் வந்து முஸ்லீம், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டான். அதனால அவனை தண்டனை கொடுக்க கூடாது. எந்த முஸ்லீமும் இந்த இடத்துல மதீனால வந்து ரத்தம் ஓட்டிடக்கூடாதுன்றதுல மிக கவனமா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இருக்காங்க. இருக்கிற சஹாபாக்களை சொல்றாங்க, சொல்லுங்க எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்க அவங்களோட போர் செய்யறோம், நாங்க இருக்கிறதுல எண்ணிக்கையில கம்மி தான், ஆனா உஸ்மான் அவங்கள நாங்க ஒண்ணு இல்லாம அழிச்சு ஒழிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடைசியில உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பல நிர்பந்தங்களுக்கு மத்தியில அந்த இடத்துலயே என்ன பண்றாங்க, சிறையிடுறாங்க. வெளியே வர முடியல, வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, தொழுகவும் முடியல, வீட்டுக்குள்ளே தொழுகிறாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கூட இல்ல. அவங்களுடைய கதறல் சட்டங்கள் கேட்டு அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அனுப்பி அந்த மக்கள் படைகளுக்கு மத்தியில் அவங்க அடிபட்டு ரத்தங்களை சிந்தி போய் தண்ணியை கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த மாதிரியான சூழல்லாம் ஏற்படுது. கடைசியில கதவை உடைச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல மதீனால இருந்து ஹஜ்ஜுக்கு போனவங்க எல்லாரும் திரும்பி வரக்கூடிய சூழல். இப்போ இதுக்கு மேல டைம் நமக்கு கிடையாது, இப்பயே ஒழிச்சு கட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி என்ன பண்றாங்க, வீடை உடைச்சுக்கிட்டு உள்ள போயிடுவோன்னு சொல்லி வீடை உடைச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. வீடை உடைச்சு அங்க பாதுகாவலுக்கு இருந்த சஹாபாக்கள்லாம் வெட்டி அவங்களும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அவங்களும் சும்மா இல்லை,
பெரிய படம் வந்திருந்தாலும் இருக்கிறது 2-3 பேர், கொஞ்சம் பேர் இருந்தாலும் பயங்கரமா எதிர்த்து நிக்கிறாங்க. இக்கட்டான ஒரு சூழல். அந்த வரலாறுகள் அப்படியே கண்ணீர் மல்க நமக்கு கேட்கிற மாதிரி இருக்குது. கண்ணீர் மல்க அந்த வரலாறுலாம் இருக்குது. அப்போ எப்படியும் முயற்சி பண்ணி அது பின்பக்கமா உள்ள வந்து அவங்க வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாளில் அடுத்த வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.